கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சங்கீதம் 83வது அதிகாரம் 8வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். தானே நன்மைகள் எனக்கு செய்தீர், யாப்பாடி நன்றி சொல்வேன், நான் யாப்பாடி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனை உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனை உம்மை துதிப்பேன். யா தேவனை உம்மை துதிப்பேன். உபரப உபரப ரிகரபரா ரிகரப ரிகரபரா ரிகர கர 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 கரா. பலவீனன் என்று தாழ்ந்து விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தாழ்ந்து விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். யா பலத்தால் இடை கட்டினீர். யாத்தானே நன்மைகள் எனக்கு செய்தீர், யாப்பாடி நன்றி சொல்வேன், நான் யாப்பாடி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மறுத்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மறுத்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. யா கிருபையால் ரட்சித்தீரே. இரவரா இரவரா விபரபரா ஓ பரபா ஓ பரபரா கர 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 கரா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். யா பூரண சுகமாக்கினீர். தானே நன்மைகள் எனக்கு செய்தீர், யாப்பாடி நன்றி சொல்வேன், நான் எப்பாடி நன்றி சொல்வேன். மூல்முடி தாங்கி திருரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். மூல்முடி தாங்கி திருரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். யா சாத்தானை ஜெயித்து விட்டீர். ஒபரவா ஒபரவா ஒப்பரவரா உபநக நிகரகரா சகனரகரரா. நீ செய்த அதிசயம் 1000 ஒன்று விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் 1000 ஒன்று விவரிக்க முடியாதையா. யா விவரிக்க முடியாதையா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பேசலாம். சங்கீதம் 83வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஆசிரியரும் அவர்களோட கலந்து லோத்தின் புத்திரரும் உயர் பலமாக்கினார்கள். சரி, இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா 4வது வசனம். பாப்பா 723 பக்கம் அங்க பழைய 723 சங்கீதம் 83வது அதிகாரம். இவருடைய நோக்கம் என்னன்னு சொல்லி 4வது வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இஸ்ரேல் தேசம் ஒரு ஜாதியாக இல்லாதபடி நாங்கள் என்ன செய்யணும்? அழிக்கப்பட்டோம். என்ன செய்யணும்? ஒரு ஜாதி என்ன அர்த்தமா? இப்ப இந்தியாவில் தமிழ்நாடு இருக்கா இல்லையா? தமிழ்நாடு அழிக்க முடியுமா முடியாதா? நினைச்சா முடியுமா முடியாதா? ஒரு 4 ஆட்டம் பாம்பு போட்டாச்சுன்னா நம்ம இருக்குமா? கலையேறுமா? போயிடும், கலையேறும், அப்படி வைப்பட்டாயிரும். அந்த மாதிரி இவங்கெல்லாம் பிளான் பண்றாங்க. அவரோட கூட 2 கூட்டத்தார் செய்யறாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லி நம்ம நல்லா கேட்டுப்பாங்க. பிராக்கெட்ல பாருங்க, ஆசாப்பின் சங்கீதம். ஆசாப் ஒரு தீர்க்கதரிசி. இந்த ஆசாப் அந்த காலத்துல எதை பார்த்துட்டு நம்ம நடக்கிறத பார்த்தோம். இன்னைக்கு நடக்கிறத யார் என்ன பார்க்குறாரு? பார்த்து இன்னைக்கு எப்படி நடக்கிறதுங்கிறத அதே மாதிரி சொல்றாரு. இப்போ 2 ஃபோர்ஸ் சேர்ந்துருச்சு. அது என்னன்னு எழுதிக்கோங்க. நம்பர் 1 ஹமாஸ். அதில் எழுத பேப்பருக்கான பாரு. ஹமாஸ் என்னது? ஹமாஸ் இந்த இதில் எழுத. 2வது எஸ்புல்லா.
இது ரெண்டும் தீவிரவாதங்கள். இந்த தீவிரவாதங்களுடைய நோக்கம் என்னன்னா இஸ்ரேல் தேசத்தாங்க அழிச்சோம். ரெண்டு தலைவர் இருக்காங்க. ஒன்று யாரு? ஹெஸ்புல்லா, இன்னும் ஹமாஸ். இவர்களை எப்படி அழிக்கணும்னு சொல்லி ஆசாப் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொள்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9வது வசனம் போலவும் அழிக்கப்பட்டு எருவாய் போன சீசரா வரும். சீசரா, சிசராங்கிற ஒரு தளபதியை ஆண்டவர் எப்படி அழித்தாருங்கிறது நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர் சொல்றாரு இந்த மாதிரி செய்யணும். ஒரு கடைக்கு போறீங்க, எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும்னு கேட்டால் எப்படி கொடுப்பான்? கொடுப்பான். மாற்றுவானா? மாற்ற மாட்டானா? எனக்கு இதே கலரில் இப்படி ஒரு சுடிதார் வேணா அதான் கொடுப்பான். அதுபோல இவர் ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறார் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே எப்படி இவனை கொல்லணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சிஸ்டரா வாசிமா நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம். நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம். நீ பக்கத்தை எழுதிக்க பார்ப்பாங்க. பக்கம் 306, பக்கம் 306 எடுத்து பார்ப்போம். நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சிஸ்ராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனைத்தையும் பாருக்கு முன்பாக கலங்கரிக்க செய்கிறார். கால்நடையாக ஓடிப்பார். சிஸ்ரா ரதத்தை விட்டு கால்நடையாக நடந்து போறான். கால்நடையாக நடந்து போறான்னா இப்ப தனியா இருக்கான். யுத்தத்தில் இருக்கும்போது எத்தனை பேர் இருப்பாங்க? அவனை சுற்றி அத்தனை சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, எத்தனையோ படைத்தலைவர்கள் இருப்பாங்க. ஆனா இப்ப எப்படி இருக்கான்? தனியா இருக்கான். சரியா? 17வது வசனம். சிஸ்ரா கால்நடையாக கேடியனாகிய ஏபோத்தின் மனைவியாகிய யாக்கேலுடைய கூடாரத்துக்குள் ஓடி வந்தான். அப்ப ஒரு சிங்கம் ஓடி வருது. எப்படி வருது? ஆனா அதுக்கு தெரியாது இதுக்குள்ள போனவன நான் சாக போறேன்னு அது தெரியாது. தெரியுமா? தெரியாதா? நல்லா கேட்டு போனேன். 2 அமைப்புகள் ஒன்னா சேர்ந்து, அந்த 2 அமைப்புல பேர் ஒன்னு ஹமாஸ், ஹெஸ்புல்லா, 2 சேருது. அப்ப தீர்க்கதரிசியாகிய ஆசாப் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே இந்த மாதிரி நீங்க அழிக்கணும். எந்த மாதிரி அழிக்கணும்? சிஸ்ராவை எப்படி அழிச்சீங்களோ அந்த மாதிரி அழிக்கணும். நீங்க நம்ம பார்க்க போறது இன்னைக்கு நடக்கிறத 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கண்களில் பார்க்குறாரு. சரி, நான் வாசிக்கிறேன். சிஸ்ரா கால்நடையாக வந்தார். அப்பொழுது யாபின் நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 18வது வசனம். யாக்கேல் வெளியே சிஸ்ராவுக்கு எதிர்கொண்டு போய் உள்ளே வாரும் என் ஆண்டவரே, என்னண்டே உள்ளவரும் பயப்படாதே என்று சொல்லி அவனோட சொன்னார். அவள் உள்ளே வந்து அவருடைய சமகாலத்தை மூடினார். ஏன் மூடுறா? மற்றவங்க வந்து கொன்றக்கூடாதுன்னு சொல்லி மூடி வைக்கிறார். குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தாகமா இருக்குன்னு கேட்கறான். தண்ணி கேட்டா என்ன கொடுக்கணும்? தண்ணி தானே கொடுக்கணும். இவ பால் கொடுக்குறான். என்னது? அவளுக்கு குடிக்க பால் கொடுக்க திரும்ப முடிட்டான். அப்போ அவளுக்கு கூடாரத்தில் யாராவது வந்து வந்தானா இருந்தானா யாரும் இல்லைன்னு சொல்லுகிறார். பின்பு ஏபோரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து, கூடார ஆணினா தெரியுமா உங்களுக்கு? ஏமா நீளமா இருக்கும். அதை ஆச்சு அடிச்சு அதுதான் கயிறை கட்டுவாங்க. எவ்வளவு நீளமா இருக்கும்? ஷார்ப்பா இருக்குமா மொட்டையா இருக்குமா? பயங்கர ஷார்ப்பா இருக்கும். அடிச்சு அதை நினைச்சிடும் உள்ள வர போகணும். அதை ஒன்று எடுக்கிறா. அதை அந்த சுத்தியை எடுத்து அவன் மெல்ல வந்து அவனுடைய நெற்றியிலே ஆணியை அடித்து போட்டால் அது உருவி தரவர போச்சு. இவங்கெல்லாம் பெண்கள் ஆனால் ஸ்ட்ராங்கா இருப்பான். வருவா, ஓங்கி அடிக்கிறா, மூடி இருக்கு. அவன் திரும்ப தெரியாத அவன் எப்படி சாகிறான். இப்ப யாரு ஜெபம் பண்றா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆசாப் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறான்னு கேட்டீங்கன்னா சங்கீதம் 83வது அதிகாரம் 10வது வசனம். சிஸ்ராவுக்கு யாபீனுக்கு செய்தது போல அவருக்கும் செய்யும். சரி, இன்னைக்கு இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப ஹெஸ்புல்லாங்கிறதுக்கு ஸ்பெல்லிங் சொன்னேன், எழுதிக்கோங்க. ஏமா லேசா அந்த பக்கம் திரும்பி வச்சுப்பேமா? அவன்கிட்ட செல்போன் இருக்கா? எனக்கு அக்கௌண்ட் இருக்கா? இல்லையா? தெரியுதாமா? ரைட். ஹெஸ்புல்லா, HEZBOLLAH, ஹெஸ்புல்லா. இந்த ஹெஸ்புல்லா உடைய ஒரு ஸ்போக்மேன்னா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் தான் திட்டம் போடுகிறவர். என்ன செய்யறது? திட்டம் போடுறது. இந்த திட்டம் போடுறவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து ஒரு டாப் மேன்
இவருடைய எல்லாமே இவருடைய திட்டத்தின்படி தான் இந்த ஹஸ்பலா அமைப்பு ஃபுல்லாக கேட்கும். இவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கிறார். அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்காரு. யாருக்குமே தெரியாது இவர் இங்கே இருக்காருன்னு சொல்லி. ஆனால் இஸ்ரேலுடைய இராணுவத்துடைய மொசாட் அப்படின்னு உங்களுக்கு அமைப்பு. மொசாட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் இவ்வளவு டீட்டெயிலாக பிரெயின் ஆண்டவர்ஸ் இஸ்ரேலை அவங்க கொடுத்துருக்கிறார் செய்திருக்கிறாங்க. கொஞ்சம் அப்போ மொசாட்ங்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்புல இருந்து என்ன செய்கிறாங்க, இந்த ஸ்போக் மேனை காலி பண்ணிட்டாங்க. சரி, இது எங்கன்னா 7 ஸ்டோரி பில்டிங், 7 ஸ்டோரி பில்டிங்ல இருக்கு. அந்த பில்டிங்ல இவர் இருக்காராங்கிறது எப்படி எனக்கு தெரியும்? அவர் இருக்கான்னு எப்படி தெரியும்? தெரியுமா தெரியல? அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா இவங்க செல்போன்ல இருந்து அவருக்கு ஒரு கால் அனுப்பி கொடுக்குறாங்க. இப்போ என் ஃபோனில் போட்டு அந்த கால் வருமா வராதா? வரும். அப்போ அந்த ஃபோன் வந்தோன்னா அவர் ஹலோ அப்படிங்கிறாரு. இந்த ஹலோன்னு சொல்லும் பொழுது இவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க ஒரு ஹெலிகாப்டரில் இருந்து அந்த ஃபோன் கூப்பிட்றாங்க. அப்போ அந்த சிக்னல் போய் திரும்ப வர அவங்க கண்டுபிடிச்சு எங்க ஃபோன் இருக்கோ டைரக்ட் அடிக்கிறாங்க. அடிச்சா என்ன ஆகும்? அந்த ஆள் காட்சி. அப்போ இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா இந்த மொசாட் எப்போ இவங்களை காலி பண்ணுறாங்க தளபதியை உடனே நியூஸ் கொடுத்துருவாங்க. இன்னைக்கு ஹமாஸ் உடைய ஸ்போக்மேன நாங்கள் காலி பண்ணிட்டோம். இது யாருக்கு தெரியாது? அந்த கவர்மெண்ட்டுக்கே தெரியாது. யாருக்கு தெரியாது? அந்த ஹமாஸ் அமைப்புக்கே தெரியாது அவங்க லீடர் காலி ஆகிடுச்சு. புரியுது அவங்களுக்கு? அப்போ ஸ்பெசிஃபிக்காக இது நம்பர் 1. அடுத்து பாருங்க, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹசன். HASSAN ஹசன். நிஸ்ரல்லா NASRALLAH நிஸ்ரல்லா. இவன் என்ன செய்து கொண்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது. மீட்டிங் பங்கர். இப்போ நம்ம இது வந்து பங்கர் மாதிரி தான். இது வெளியில் பார்த்தா தெரியுமா? இது ஆனால் ஓப்பனாக இருக்கு. ஆனால் அதை அப்படி கிடையாது. 4 அடி கீழே 4 பில்டிங் கீழே இருக்கும். அங்கே ஒரு ரகசிய மீட்டிங் நடந்துச்சு. இவனோட இன்னொரு பெரிய ஒரு கமாண்டர் ஆஸ்மான் நஸ்ரான் தான் சொல்லுவாங்க. இவனுக்கு என்ன எப்படி இவனை காலி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் மீட்டிங் இருக்கிற இடத்துக்கு கரெக்டாக ஒரு பெரிய ஒரு பாமா போடுறாங்க. அந்த பாம் அங்கேருந்து நேராக வந்து இங்கே மீட்டிங் எங்கே நடக்குதோ போய் ஆச்சு. அப்போ இருக்க முடியுமா? எல்லாம் காலி. புரியுது அவங்களுக்கு? அப்போ எப்படி ஒரு ஸ்பெசிஃபிக்காக எப்படி காலி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஸ்ரா மாதிரி. இப்போ வழக்கமாக யுத்தத்தில் தான் மதிப்பாங்க. ஆனால் இந்த சிஸ்ரா யுத்தத்தில் சேர்த்தானா இல்லை. யுத்தத்திலேருந்து ஓடி வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வர்றான், அந்த பொம்பளை மூடி வச்சு கொண்டுறான். சரி, இதை நம்ம பார்த்தாச்சு. அடுத்து பாருங்க, முகமது அஃபீஃப். இது பைரூட்ல இருக்க MOHAMMAD முகமது. ஆரிஃப் AFIF பைரூட்ல. இவர் 11 பேரோட ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அது எங்கன்னா ஒரு குகை இவங்களாவே உண்டு பண்ணிட்டு இருக்காங்க, மறைவிடம். அங்கே 11 பேர் நடுவில் உட்காந்துருக்காங்க. 11 பேரையும் சேர்த்து ஒரே பாம் அப்படியே வெடிச்சு காலி. அப்போ ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் சார் இப்படி காலி பண்ணுறாங்க. அடுத்து பாருங்க, அலிகா மெனி. இவர் 85 வயசுக்காங்க. 85 வயசானவர் ஒரு செக்கப்புக்காக போறாராம். எங்க போறாரு? போனார்னா யாரோ வர்றாங்க, ஒரு ஊசியை போட்டாரு, போயிட்டாங்க. நினைக்கிறாங்க இவர் அதிலே கோமாக்கு போயிட்டார். எல்லாரும் பார்க்குறாங்க, டாக்டர் கேட்குறாங்க யார் வந்தா தெரியாது. என்ன பண்ணாங்க? ஊசியை போட்டாங்க, அதோட கோமாக்கு போனார். இன்னும் அவருக்கு அடுத்த ரீப்ளேஸ் யாருமே கண்டுபிடிக்கல. ஊசி எங்கே போடுவாங்க? கையில். ஆனால் சிஸ்ராக்கு நெத்தியில். அப்படித்தானே? அதே மாதிரி என்ன செய்கிறார் ஆண்டவர்? செய்கிறார். அன்னைக்கு என்ன செய்கிறாரோ ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்கிறாரு? செய்கிறார். இன்னொரு ஆளை பார்ப்போம். யஷ்ஹா சின்வார். YAHYA. யாஹ் சின்வார். SINWAR. இவரை பொண்ணுக்கு கொண்டாங்கன்னா 17/10/2024. 17/10/2024.
இவரை எப்படி கொள்றாங்கன்னா 80 டன் பாம், எவ்வளவு 80 டன் பாமை அவன் இருந்த வீட்டில் போட்டாங்க. வீடு அவன் தப்பிக்க மாட்டானா? இவன் என்ன நினைச்சான்னா, எல்லாரும் சொல்லுவானா என்னுடைய வீடு தான் சேஃபஸ்ட் பில்டிங். ஆனால் 80 டன் பாமை போட்டு ஒரே நேரத்தில் காலி பண்ணிட்டான். சரி, அடுத்து ஒரு சீஃப், ஹமாஸ் சீஃப், இது நடந்த கேட்டு சொன்ன எழுதிப்பாங்க. ஜூலை 30 2024 இப்போ தான் நடக்குது, அப்படிதானே? இவர் யார்னா ஹமாஸுடைய ஒரு சீஃப். இவர் மிட் நைட்டில் ராத்திரி ஒரு காரில் வந்து இறங்குறாங்க. இறங்கி ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்காக வந்து அந்த ஹோட்டலில் தங்கியிருக்கிறாங்க. இவர் உள்ள வர்றதுக்கு கரெக்டாக 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, நான் சொன்ன அமைப்பு இருக்குல்ல, இஸ்ரேல் மக்களுடைய ஒரு அமைப்பு, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அங்கே இருக்கிற சோல்ஜரில் 2 பேரை விலை கொடுத்துவாங்க. விலை கொடுத்தாங்கன்னா தெரியுமா உனக்கு? நான் இவ்வளோ ரூபா கொடுப்போம், 500 ரூபாயா, பல கோடி. ஆனால் நீ என்ன செய்யணும், நாங்கள் இந்த அளவு ஒரு டார்ச் பற்ற, அந்த டார்ச் மாதிரி நான் உனக்கு கொடுப்போம். நீ என்ன செய்யணும், அந்த யாஹாஸ் HANIYEH இவர் தான் அந்த ஆள் பேர். இவர் இருக்கிற பெட்டில் கீழே தண்ணி மாட்டிருக்கோம். ஆனால் நீ மாற்றியாளன்றைக்கு நாங்கள் ஒரு கேமரா உனக்கு மேலே போட்டோம். இந்த கேமராவோட உள்ள போட்டோம். ஒவ்வொரு அரசும் நாங்கள் வெளியில் வந்து பார்த்துட்டோம். போய் 2 கட்டில், இந்த ஒரு கட்டில், இந்த ஒரு கட்டில், அந்த கரெக்டாக மாட்டிட்டு நீ வெளியே வந்து இந்த கோடிக்கணக்கான ரூபாய் நான் உங்களுக்கு கொடுத்துருவோம். நீ வாங்கி நான் உங்களை ஒரு பிளைனில் ஏற்றி எங்கே போகணுமோ நான் உங்களை ட்ராப் உன்னை யாராலும் எப்போ அவங்க மாட்டுறாங்க, மாட்டிட்டு வெளியே வர்றாங்க, வந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவன் கரெக்டாக இவன் உள்ளே வர்றான், இந்த கட்டில் படுக்கிறான். இவங்க என்ன செய்கிறாங்க, டிக்கெட் வச்சிருக்கிறாங்க. அமுக்குனா பட் எப்படி தனியாக இருக்கும்போது அவனை கொள்றாங்க. எப்படி இந்த சிஸ்ரா எப்படி தனியாக இருக்கும்போது அவனை கொண்டாங்களோ அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, கொள்றாங்க. எந்த ஒரு சேஞ்ச் கிடையாது. இது ராத்திரி 1:30 மணிக்கு நடக்குது, ஜூலை 30. சரி, கடைசியாக ஒருத்தரை பார்த்து முடிக்க போயிடும். இவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்மைல், ISMAIL, இஸ்மைல். ஹஹான், HANIYEH, இஸ்மைல். ISMAIL, இஸ்மைல். HANIYEH. இவர் ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட், அதாவது எப்படி இஸ்ரேலை அழிக்கணும் ஒரு பிளானை ரெடி பண்ணி வர்றாரு. வந்தவர் ஒரு ஹோட்டலில் தங்குறாரு. அந்த ஹோட்டலில் அவரை தங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 13 பேர் உள்ள வராங்க. நான் சொன்னேன் அந்த அமைப்பு அங்கேருந்து வர்றாங்க. நம்ம எழுதணும், மொசாட் வேற மறக்கூடாது. மொசாட் என்னன்னா ரகசிய அமைப்பு, இஸ்ரேலுடைய ரகசிய அமைப்பு. இவங்க வந்து எங்க இருந்து எப்படி செய்யறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அந்த அளவு ஒரு பிரைம். அந்த மோசாட்ல இருந்து 13 பேர் அனுப்பிட்டாங்க. அது ஒரு பெண். இந்த 13 பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் 2 பேர் டென்னிஸ் பிளேயர் மாதிரி டென்னிஸ் ராக்கெட் விளையாடுறாங்களா அதை வச்சிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான அமைப்பில் இருக்காங்களா, வேற வேற இருக்கு. ஆனால் எல்லாரும் ஒரே நோக்கத்தை வச்சிருக்காங்க. இந்த இஸ்மைல் ரூமில் போகிறான், எடுத்தாச்சு. அப்போ அதை வாஷ் பண்ணுறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு லேடி உள்ள வருது. அது இவங்க அமைப்பில் உள்ளது. அந்த பொண்ணு உள்ளே வந்து வெல்கம் சார்னு சொல்லிட்டு ஒரு சென்ட் பாட்டில் ஒரு சென்ட்டை ஊற்றுறாங்க. சார் நல்ல ஒரு ஃப்ளேவர் வச்சுருக்கிறேன், இது உங்களுக்கு வாசமாக இருக்குங்க. அவன் நேரம் உள்ள பாத்ரூம் போடுறான். இது வந்து ஒரு பாய்சனஸ் கேஸ். இது முதல் நம்ம குளோரோஃபார்ம் மாதிரி அனஸ்தீசியா கொடுக்கும். அவன் அப்படியே இருக்கிறவன் அந்த கட்டில் படுக்கிறான். அதனால் இவன் உள்ள வந்து ஒரு மாஸ்க் போட்டு வந்து வேற ஒன்றும் செய்யலை. தலான்னு எடுத்தா மூஞ்சில் சமுக்குனா நான் செத்து போயிட்டான். செத்து போன அடுத்த செகண்டே மொசாட் அனௌன்ஸ் பண்ணுறேன், இஸ்மைல் டெட் அப்படின்னு. இஸ்மைல் இது எப்படி அன்னைக்கு அந்த சஸ்ராக்கு அந்த அம்மா கூப்பிட்டு படுத்துக்கோ, நான் அவனுக்கு என்ன கொடுப்பேன், தண்ணி கட்டா என்ன கொடுப்பேன், பால் கொடுப்பேன்னுச்சு. கொடுத்துச்சா இல்லையா? கொடுத்துச்சு, அரிச்சு காலி பண்ணிச்சு. அதுபோல் புதிய ஏற்பாடு இங்கே வரப்போதும் ஒரு அம்மா தான் இந்த பொண்ணை அனுப்புகிறாங்க. அந்த பொண்ணு உள்ளே வந்து கொஞ்ச நேரத்தில் காலி. சரி,
இது நான் உங்களுக்கு காமிச்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போயிடும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட், பாருங்க 11ஆவது வசனம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதே தான். அவர்கள் அதிபதிகளுக்கும் ஓரேபுக்கும் செய்தது போல செய்யணும். வாசிப்போமா? நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ அடுத்த ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை வந்து சொல்றேன். இந்த ஹமாஸ் அமைப்பு இருக்கு. ஹமாஸுடைய நோக்கம் என்ன? இஸ்ரேல் நாங்கள் ஃபுல்லாக இருந்துச்சும் அழிச்சிடும். இந்த ஹமாஸ் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க ஏஜென்ட்னா என்னன்னா, இப்போ நீ இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற, ஆனால் உண்மையிலேயே இது யாராக இருப்ப தெரியுமா? ஏஜென்ட்டாக இருக்கும். யாருக்கு ஏஜென்ட்டாக இருப்ப? ஹமாஸ். இங்கே நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் என்ன சொல்லிகிட்டே இருப்பேன். நீ செல்ஃபோனில் பேசுனா மற்றவங்களுக்கு பிடிச்சிருவாங்க தெரியுமா? எனக்கு செல்ஃபோன் டவரில் நீ எல்லாம் பேசுகிற விஷயம் ரெக்கார்டு. ஸோ இவங்க ஒரு ஐடியா பண்ணாங்க. பேஜர்னா கேட்க தெரியுமா? உனக்கு தெரியுமா? தெரியாது. பேஜர் இருக்குன்னா இவ்வளோ தான் இருக்கும், ஒரு கையளவுக்கு இருக்கும். இது என்ன செய்யணும்? அவங்களுக்கு மெசேஜ் மட்டும், அதாவது இந்த செல்ஃபோன் வர்றதுக்கு முந்தின காலத்தில் வந்து பேஜர். அதில் இப்போ வரும், பவானி நீ இத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு வரணும், இவ்வளோதான். அங்கே உனக்கு ஒரு பார்சல் கிடைக்கும். அதுக்கு மேலே எதுவுமே இருக்காது. இதை யாரும் ட்ரேஸ் பண்ண முடியும்? உனக்கு மட்டும்தான் வரும். ஸோ இப்போ இவங்க அதாவது 2022 2024 வரை, 2022 இந்த வருஷம் 2024 தானே, இப்போ வர அவங்க இந்த பேஜர் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க, செல்ஃபோனை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் எத்தனை இந்த ஹமாஸுடைய ஏஜென்ட் இருக்காங்க தெரியாது. அவ்வளோ பேர் ஃபுல்லாக நினைச்சுவாங்க, ஊடுருவிப்பாங்க. இப்போ இந்த மோசாட் என்ன பண்ணிச்சுன்னா, இவங்களை அழிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சாங்க. இவங்களுக்கு அந்த பேஜர் யார் செய்து கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏஜென்ட் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தரணும்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னா 2 யூனிட்டாக இருக்கும். நீங்கள் செல்ஃபோன் பார்த்துருக்கீங்க, உள்ள பேட்டரி, இப்போல்லாம் பேக் சீட்டில் தான் வரும், முன்னாடி பேட்டரியோட வரும், பேட்டரி உள்ளே போகும். ஆனால் 2 பேக்கெட், ஒரு பேக்கெட்டில் வந்து பேஜர், இன்னொரு பேக்கெட்டில் பேட்டரி. இது எங்கே தயாரிக்கிறாங்களோ, தயாரிச்சிருந்து எங்கே வந்துருச்சு? எஸ்புல்லா கைக்கு வந்துருச்சு. 5000 பீஸ் வந்துருக்கு, 5000 பீஸ் வந்துருக்கு. ஆனால் இந்த ஹமாஸ்க்கு தெரியாமலே இது எங்கே ஹங்கேரிங்கிற இடத்துல செய்யப்பட்டது. ஹங்கேரிங்கிற ஒரு தேசத்தில் இது செய்யப்பட்டு, அங்கே செய்யப்பட்டு ஹமாஸ் கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. ஆனால் இது எப்படி இங்கே உள்ளே வந்தாங்கன்னு தெரியாது. யார்? இந்த மொசாட். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 5000 பீஸ் அவங்க கைக்கு வந்துச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, அப்படியே ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, REH அப்படின்னு ஒரு கெமிக்கல், TNT, இது 2 கெமிக்கல் என்ன திரவ பொருளாகும். இதோடைய வெயிட் எவ்வளோன்னா ரொம்ப எவ்வளோ, இந்த அளவுக்கு தான் என் வரல எவ்வளோ பார்த்தீங்களா, இந்த அளவு தான். அதுதான் அந்த 2 பக்கம் 2 கூடால என்ன செய்வாங்கன்னா, ஒரு டிட்டர்னேட் வெடிமருந்து 2ஐயும் உள்ளே வச்சு ரிமோட் இந்த கையில் எல்லாத்தையும் சீல் பண்ணி அனுப்பியாச்சு. இது யாருக்கு தெரியாது? ஆஸ்மாஸ்க்கு தெரியாது. எல்லாம் வந்துருச்சா? இப்போ ஒரு ஏப்ரல் மாதம் டெலிவரி பண்ணியாச்சு. டெலிவரி பண்ணி இது யாருக்குமே தெரியாது இப்படிப்பட்ட இதுக்குள்ள செஞ்சுட்டு வச்சுக்கோங்க. இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, ஹமாஸ் யாருன்னா சர்வதேச அமைப்புல உள்ள ஒரு பெரிய சாதாரண சின்ன பசங்களாம் கிடையாது. எப்படி இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற அந்த மொசாட் எவ்வளோ பவர்ஃபுல்லோ அவங்க இந்த அளவுக்கு பவர்ஃபுல். ஆனால் ஆண்டவர் இவங்களுக்கு ஒரு ஸ்டார் வார் யுத்தத்தில் ஒரு ஸ்பெஷல் ஞானத்தை கொடுக்குறாங்க. இவங்க எல்லாம் கையில் வந்துருச்சு. இப்போ இந்த 5000 பேஜரையும் யார் கைக்கு வந்துருச்சு? மொசாட் கைக்கு வந்து உள்ள இதை செஞ்சு அதை ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு டெலிவரி பண்ணிடுச்சு. யாருக்கு தெரியாது? மொசாட் கையில் வந்துருச்சா? வந்து ஒரு அதிசயம் என்னன்னா, யாராலையும் அதை கண்டுபிடிக்க முடியல. எதை கண்டுபிடிக்க முடியல? உள்ள டெஸ்டினேட். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொசாட்ல ஒரு பெரிய ஒரு லீடர், அவர் லீடருடைய பேரை சொல்ல மாட்டேங்க, இவர் ரிட்டையர்ட் ஆகிறார். ரிட்டையர்ட் ஆகி இவர் எங்கே வர போகிறாரு? அவர் வீட்டுக்கு. இப்போ பேஜரில் அவங்களுக்கு எல்லாருக்கும் மெசேஜ் போகுது. என்ன மெசேஜ் போகுது தெரியுமா? இவர் பேரை போட்டு
இவர் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவர் நம்மளை நினைச்சு கொல்லணும். ஏன் இவர் மேலே அவ்வளோ கோபம் இருந்துச்சுன்னா, இவர் தான் மேக்சிமம் இந்த ஹமாஸை கொண்டிருக்காரு. வெரி பவர்ஃபுல் மேன். இவரை பார்த்தா எல்லாருக்கும் கோபம். அதனால இன்னைக்கு இவர் என்ன செய்யணும், ரெக்கார்ட் ஆக்கி வீட்டுக்கு வரப்படி என்ன செய்யணும், காலி பண்ண. ஆனால் இந்த உயர் அதிகாரி என்ன செய்யறாருன்னா, இந்த கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, எப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி யார் யார் கையிலன்னா இந்த பேச்சர் இருக்கோ அது வெடிச்சிச்சுன்னா அவன் சின்ன பின்னாடி ஒருத்தன் பாக்கெட்டில் வச்சுப்பான். கிக் 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 கிக்னு சவுண்ட் வரும். கிக் கிக்னு சவுண்ட் வரும்போது இதை எடுக்கிறத ஆன் பண்ணுறான்ல வெடிக்கும். அப்போ இந்த மொசாட் எவ்வளோ பவர்ஃபுல் பீப்புள்னா, அவங்க இவரை கொலை செய்யறதுக்கு நீ என்னை கொள்றதுக்கு கூட நான் என்ன செய்வேன். இதில் என்னன்னா, அந்த 5000 பேஜில் வெடிக்குது. அதில் ஒரு நர்ஸ், ஒரு டாக்டர், ஒரு சின்ன குழந்தை 5 வயசுக்குள்ள. அது என்ன செய்யுது, அப்பா சொல்கிறாராம், எப்பா பாப்பா அந்த பேஜ் இருக்குது அதை எடுத்துட்டு வான்னு சொல்லுறாரு. அதை எடுத்து அந்த பிள்ளை ஆன் பண்ணிட்டு அது வச்சு புரியுதாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 83வது அதிகாரம் 5வது வசனத்தில், ஏதோம் கூட்டத்தில் இஸ்மவேலர் மோவேலர் எல்லாம் நினைச்சாங்க, ஆலோசனை பண்ணுறாங்க. அந்த 8வது வசனத்தில் நான் 2 பேர் அவங்களோட அடிஷனல் சேர்றாங்க தான் ஹமாஸ். நான் சொன்னேன் உங்களுக்கு அழிக்கப்பட்டு 10வது வசனம், நிலத்துக்கு எருவாய் போன சிஸ்ரா போல அவர்களை செய்யும், அவர்களுக்கும் அவர்கள் அதிபதிகள். இப்போ நான் சொன்ன அதிபதிகள் யாரு, அதிபதி யாரு, இப்போ நான் சொன்ன அத்தனை பேர் அவங்கெல்லாம் யாரு. இப்போ என்ன ஒரு பெரிய ஜோக்குன்னா, இப்போ எல்லாரும் பயப்படுறாங்க, அடுத்து யார் இந்த தளபதி யாரு. ஒரு காலத்தில் பயங்கர போட்டி இருக்கும். எதுக்கு போட்டி இருக்கும், நான் தான் நீ போய் சேருங்க, ஏன் உன்னையும் காலி கொடுக்குறேன். அப்போ அந்த சீட்டு கொடைகள்லாம் இருக்கிறாங்க, பயப்படுறாங்க. ஆண்டவர் 83வது அதிகாரத்தில் ஆசாப்ட என்ன சொன்னாரோ அதை இன்னைக்கு செய்கிறாங்க. ஜெபிச்சு படிப்போமா. மகா இறக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. இது வாக்கு மாறாத தேவன் ஐயா, இது நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவனாக இருக்கிறது ஐயா. ஆசாப் எப்படி கேட்டுக்கொண்டாரோ அதுபோல இன்றைக்கும் இது செய்து இந்த வல்லமையை காட்டுவதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.